வரலாற்று சிறப்புமிக்க இந்திய ஐரோப்பிய ஒன்றியம் இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. டெல்லியில் இரு நாட்டு தலைவர்கள் முன்னிலையில் பல்வேறு ஒப்பந்தங்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. இந்தியாவுக்கு வருகை தந்துள்ள ஐரோப்பிய கவுன்சிலின் தலைவர் அன்டோனியோ கோஸ்டா மற்றும் ஐரோப்பிய ஆணையர் உர்சுலா வாண்டர் லெயன் ஆகிய இருவருக்கும் டெல்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று விருந்தளித்து கௌரவப்படுத்தினார். இதனையடுத்து டெல்லியில் இரு நாட்டு தலைவர்கள் தங்களுடைய குழுவினருடன் ஆலோசனையில் ஈடுபட்டனர். இதில் இந்தியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் இடையே வெளிப்படையான வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான ஆலோசனை முக்கிய இடம்பெற்றது. தொடர்ந்து பல வர்த்தக ஒப்பந்தங்கள், முதலீடு மற்றும் கூட்டாண்மை ஆகியவற்றில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. குறிப்பாக அனைத்து ஒப்பந்தங்களின் தாய் என பெயரிடப்பட்ட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இன்று இறுதி செய்யப்பட்டு இரு நாட்டு தலைவர்கள் முன்னிலையில் கையெழுத்தாகின. இந்த ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை 2007ஆம் ஆண்டிலிருந்து நடைபெற்று வந்தது. அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் இது செயல்பாட்டுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஐரோப்பிய ஒன்றியம் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மூலம் பெரும்பாலான இந்திய பொருட்கள் மீதான வரிகள் முற்றிலுமாக நீக்கப்படுகிறது. கடல்சார் பொருட்கள், காலணிகள், ரசாயன பொருட்கள், ஜவுளி மற்றும் ஆடைகள், நுகர்வோர் பொருட்கள், அடிப்படை உலோகங்கள், ரயில்வே, கப்பல் தயாரிப்புகள், பொம்மைகள் மற்றும் விளையாட்டுப் பொருட்கள், நகைகள் உள்ளிட்டவைகளுக்கு வரி விலக்கு அளிக்க உடன்பாடு எட்டியுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் உற்பத்தி செய்யப்படும் கார்கள் மீதான இறக்குமதி வரி 40 விழுக்காடாக குறைக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஐரோப்பாவில் தயாரிக்கப்படும் மதுபான வகைகள் மீதான இறக்குமதி வரி 150 விழுக்காட்டிலிருந்து வெறும் 20 விழுக்காடாக குறையும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் 2 பில்லியன் மக்கள் தொகைக்கு இடையிலான தடையற்ற வணிகத்தை வலுப்படுத்த வழிவகுக்கும் என்றும் ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வாண்டர் லெயன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்.